2026ஆம் ஆண்டுக்கான முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்றைய தினம் நடைபெற்றது. குறிப்பாக ஆளுநர் உரையுடன் தான் ஆண்டுதோறும் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரானது துவங்குவது வழக்கம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் தமிழக அரசால் தயாரித்து கொடுக்கப்பட்டிருந்த உரையை வாசிப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாகவே அவர் தமிழக அரசு கொடுக்கும் அந்த உரையை வாசிக்காமலே புறக்கணித்து அவர் வெளிநடப்பானது செய்து வருவது வாடிக்கையாக இருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் சட்டப்பேரவையில் காலை 9:30 மணி அளவில் துவங்கிய இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆளுநர் RN ரவி பங்கேற்றிருந்தார். இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது தமிழ்தாய் வாழ்த்து முதலாவது ஒலிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தேசிய கீதமும் ஒலிக்கப்பட வேண்டும் என ஆளுநர் RN ரவி வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தமிழக அரசு தயாரித்து கொடுத்திருந்த அறிக்கையை அவர் வாசிக்காமல் அதில் அதிக முரண்பாடு இருப்பதாக அவர் கூறி வெளிநடப்பானது செய்திருந்தார். குறிப்பாக ஆளுநர் மாளிகையிலிருந்து விளக்கம் அளிக்கும் வகையாக ஒரு குறிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது. குறிப்பாக தமிழக அரசு தற்பொழுது தயாரித்து கொடுத்திருக்கக்கூடிய தகவல் மொத்தம் உண்மைக்கு புறமானது என்றும், அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போஸ்கோ வழக்கு 55% உயர்ந்திருப்பதாகவும், வன்கொடுமை சட்டம் 33% உயர்ந்திருப்பதாகவும் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் வெளிநாட்டிலிருந்து தொழில் ஈர்க்குவது மிகவும் சொற்பமாக உள்ளதாகவும், இதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தரவுகள் அனைத்தும் உண்மைக்கு புறமாக இருப்பதாகவும் ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இதைத் தொடர்ந்து இன்றைய தினம் அதிமுக சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் அதே போல பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களும் அவையிலிருந்து வெளிநடப்பானது செய்திருந்தனர். இந்த நிகழ்வானது இன்றைய தினம் நடைபெற்றிருந்தது. இதைத் தொடர்ந்து ஆளுநர் தொடர்ச்சியாக தமிழக அரசால் தயாரித்து கொடுக்கக்கூடிய உரையை வாசிப்பது அவர் மரபாக இருந்தாலும் அது மரபை மீறி அவர் செயல்படுவதாகவும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதே போல விடுதலை சிறுத்தைகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டானது வைத்திருந்தனர். இது மட்டுமல்லாமல் தமிழக சட்டப்பேரவையின் மரபுகளை மீறி ஆளுநர் செயல்படுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டானது விடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த நாட்டுப்பாட்டானது தமிழக மரபுப்படி நிகழ்ச்சி நிறைவில் பொழுதுதான் தேசிய கீதமானது ஒலிக்கப்படும். ஆனால் ஆளுநர் மரபை மீறி முன்பதாகவே தேசிய கீதம் ஒலிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்துவதாகவும் ஒரு புகாரானது எழுந்திருந்தது. ஆனால் தமிழக சட்டப்பேரவை மரபுப்படி ஒரு நிகழ்ச்சி நிறைவு தான் தேசிய கீதமானது ஒலிக்கப்படுவது வழக்கமாக இருப்பதாக தற்பொழுது தெரிவித்திருக்கின்றனர். இதைத் தொடர்ந்து சபாநாயகர் அப்பாவு தொடர்பான விளக்கமானது அளித்து செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தியிருந்தார். இதைத் தொடர்ந்து அமைச்சர் ரகுபதி அதுக்கு ஆளுநர் அவருடைய வெளியிட்டிருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைக்கு பதிலளிக்கும் வகையாக அமைச்சர் ரகுபதி அவர் தனது விளக்கங்களை தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா தனது விளக்கங்களை செய்தியாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தார். ஏனென்றால் MSME மற்றும் வெளிநாட்டிலிருந்து ஈர்க்கப்பட்டிருக்கக்கூடிய முதலீடுனால் தமிழ்நாடு ரொம்ப சொற்ப அளவே முதலீடுகளானது ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும், அது மட்டுமல்ல அதெல்லாம் காகித வடிவிலே இருப்பதாக ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியிட்டிருந்த அந்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கெல்லாம் அமைச்சர்கள் தற்போது பதிலானது அளித்திருக்கின்றனர். இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இந்த பரபரப்புக்கு இடையிலே நிறைவடைந்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து வருகின்ற 24ஆம் தேதி வரை தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும் எனவும் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஒளிப்பதிவாளர் கோபியுடன் செய்தியாளர் சாமுவேல் எபினேசர், ஜி தமிழ் நியூஸ். 11.9% வளர்ச்சி. இது என்ன தமிழ்நாடு அரசாங்கமே தயாரிக்கிறதா? கிடையாது. பெர் கேபிட்டா இன்கம், தனிநபர் வருமானம் அதிகமாக இருக்கிற தமிழ்நாட்டில் இதை தமிழ்நாடு தயாரிக்கிறதா? உங்களுக்கு அதிகமாக GST கட்டுறது தமிழ்நாடு, இதை தமிழ்நாடு தயாரிக்கிறதா? நாங்கள் கொடுத்த GSTக்கு ஈக்குவலாக நீங்கள் பணம் எங்களுக்கு தராமல் நீங்கள் ஆள்ற UP போன்ற மாநிலத்துக்கு அதிகமான பணம் தரீங்க. அவங்களால உங்களுக்கு GST தர முடியல. முதலீட்டாளர்கள் கம்பெனிஸ்லாம் எந்த மாநிலத்துக்கு வருது? அமைதியான மாநிலத்துக்கு வரும், அது தமிழ்நாடு. உங்கள் UP அமைதியான மாநிலமாக இருந்தால் அங்கே வர வேண்டியது தானே? உங்கள் குஜராத் அமைதியான மாநிலமாக இருந்தால் அங்கே வர வேண்டியது தானே? ஏன் தமிழ்நாட்டுக்கு வருது? ஏன் நான் BJP ரூல்டு ஸ்டேட்ஸுக்கு வருது? ஏன்னா இங்கே தான் அமைதி நிலவும். BJP இருந்தால் அங்கே மத கலவரம், கலாச்சார குறைபாடுகள் இதெல்லாம் இருக்கிறது தான் பிரச்சனையாக இருந்துச்சு. இந்த வளர்ச்சியை அவர் படிக்கிறதுக்கு தயாராக இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த சட்டம் ஒழுங்கு சரியில்லை, வளர்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டு
ஒரு ஆளுநர் வந்து ஒரு மிஸ்லீடிங் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு போயிட்டார். அதுதான் ஆளுநர். அப்படிப்பட்ட ஒரு தரம் கெட்ட ஆளுநரை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. இல்லை, அறிக்கை விடுறது கவர்னர் வேலை கிடையாது. கவர்னருக்கு ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா அரசாங்க அலுவலர்கிட்ட வந்து அவர் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருந்தா அந்த துறை சார்ந்த அரசாங்க அலுவலர்கள் வந்து தகுந்த பதிலில் கொடுத்துருப்பாங்க. ஆளுநர் அறிக்கை விடுறது அது அரசியல் கட்சி தலைவர்கள் போல் அறிக்கை விட்டுருந்தா அவர் பேசாமல் ஆளுநர் பதவியை வந்து ரிசைன் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு அரசியல் கட்சி சேர்ந்து அறிக்கை விடலாம். இல்லை, அவர் வாசிக்க வாய் வராது. ஏன்னா உண்மைகள் இருக்குது. அவரோட எண்ணங்கள், அவரோட சித்தாந்தங்களை திணிக்கிற விதமாக அவரோட வேலை என்னென்னா ஒன்றிய பாஜக அரசோட சித்தாந்தங்களும் அவர் உள்வாங்கிய சித்தாந்தங்களும் தமிழ்நாடு அரசு வந்து பின்பற்றணும்னு நினைக்கிறதும் அவரோட சித்தாந்தங்களுக்கு எதிர்ப்பாக இருக்க செயல்படுற மாதிரி அவருக்கு தோணுது போல இருக்குது. அதனால தான் அவர் வந்து தமிழ்நாட்டு முதல்வரோட சாதனைகளை வந்து வாசிக்கிறதுக்கு அவருக்கு வாய்கள் வராது. அந்த வாய்கள் வராதனால அவர் இந்த மாதிரி வேறு ஒரு காரணங்கள் தேடி பண்ணுறது. உங்களுக்கு எல்லாமே தெரியும், எல்லாருக்கும் பொது அறிவு. எப்பொழுதும் தேசிய கீதம் வந்து ஒரு நிகழ்வு முடிந்ததுக்கப்புறம் தான் பாடப்படும். இப்போயும் அப்படி தான் பாடிட்டு வந்தோம். அவர் ஆரம்பத்தில் பாடணும்னு விருப்பப்படுறாரு. ஆளுநர் இந்த நடவடிக்கைகள் வந்து தேச துரோகம், தேசிய கீதத்தை அவமதித்தது, மக்களால் தேர்ந்தெடுத்த பிரதிநிதி உள்ள அரசியலமைப்பு அடிப்படையில் உருவான சட்டமன்றத்தை அவமதித்தார். இதெல்லாம் ஆளுநர் வந்து முழுமையாக வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் ஏஜெண்டாகவே செயல்படுறார். இவர் ஏற்கனவே இருந்த மாநிலங்களில் அந்த மாநில அரசுகளை பெரும் இடையூறுக்கு ஆளாக்கி பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல் திட்டத்தை செய்யக்கூடியவர், உளவுத்துறையில் பணியாற்றியவர். தன்னுடைய உளவுத்துறை பணியை வந்து கவர்னர் வேலையிலையும் வந்து காட்டக்கூடியவர்ன்றதை வந்து அன்றைக்கே வந்து நாங்கள் அறிக்கை கொடுத்துருந்தார் தலைவர் எழுச்சி தமிழர். அதை வந்து இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார். அவருக்கும் மாநில அரசுக்கும் அல்ல வந்து அவருக்கும் மாநில அரசை ஆளக்கூடிய திமுகவுக்கும் எந்த பிரச்சனை வேணால் இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் வந்து வெளிப்படுத்துவதற்கான அவை வந்து சட்டமன்றம் கிடையாது. தொடர்ச்சியாக அதாவது ஆளுநருக்கு தயாரித்து கொடுத்துருக்கக்கூடிய அறிக்கைகளும் உண்மைக்கு புறமானதாக இருக்குது தான் ஆளுநர் மாநிலேருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளை சொல்கிறாங்க. அதை வந்து அவர் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவராக வந்து வெளியில் வந்து பேசலாம், அதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. ஒரு கவர்னர் என்கின்ற நிலையிலிருந்து அந்த நிலையிலிருந்து அதை சொல்வதற்கான வாய்ப்போ உரிமையோ அவருக்கு இல்லை. நாளைக்கே அவர் கவர்னர் பதவியை விட்டு வெளியில் வந்து இந்த அரசு வந்து கவர்னர் அறிக்கையில் கொடுத்துருக்கிறதெல்லாம் வந்து தவறு, பொய்ன்னு பேசுறதுக்கான உரிமை அவருக்கு இருக்குது. ஆனால் கவர்னராக இருந்து அப்படி பேசுகிற உரிமையை அரசமைப்பு சட்டம் கொடுக்கல. அவருக்கு வந்து உரிமையோ இல்லை வந்து வாய்ப்போ வந்து தன்னிச்சையாக வந்த வாய்ப்பு கிடையாது. அரசமைப்பு சட்டத்தின் மூலமாக இப்படி ஒரு கவர்னர் நியமிக்கலான்ற அடிப்படையில் ஒன்றிய அரசு நியமித்த கவர்னராக இருக்கார். நியமிக்கப்பட்ட கவர்னர் இந்தந்த வேலை தான் செய்யணும்னு வரையறுக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசமைப்பு சட்டத்தில் எங்கேயும் வந்து கவர்னருக்கு வந்து கவர்னர் உரையில் வந்து தவறாக இருந்ததுன்னா அதை சொல்லலாம். அவருக்கு இருக்குது அந்த வாய்ப்பு. எப்படி இருக்குன்னா, அரசு வந்து அறிக்கையை தயாரித்து அனுப்பக்கூடிய அறிக்கையை திருத்தம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இவருக்கு ஒன்றும் இங்கே வந்த உடனே நேராக அறிக்கை கொடுத்து இதை படிங்கன்னு இவருக்கு சொல்லலை. காலையில் வந்து அவருக்கு அறிக்கை கொடுத்தாங்க, கவர்னர் அறிக்கையை. அரசே சொல்கிறாங்க கவர்னர் அறிக்கை அனுப்பணும், அதில் என்னென்ன திருத்தங்கள் இருக்கோ கேட்டோம், அவர் சில திருத்தங்கள் சொன்னார், அந்த திருத்தங்கள்லாம் செஞ்சுருக்கோம் அப்படின்னாரு. அதை வந்து செஞ்சுருக்காங்கன்னு அவர் வாசிச்சுட்டு போக வேண்டியதான் அவர் வேலையை தவிர விமர்சனம் செய்ய வேண்டிய வேலை வந்து கவர்னர் வேலை கிடையாது. அவர் அரசியல் வந்து பண்ணுறதுக்கான இடமே இல்லை, அந்த பொறுப்புக்கு அந்த இடமே இல்லை. தனி மனிதராக அவர் அரசியல் பண்ணலாம், அவருக்கு அரசியல் விருப்பு இருக்கலாம். ஆஸ் அ கவர்னர் வந்து அவருக்கு இதில் கமெண்ட் பண்ணுறதுக்கு ரைட்டே கிடையாது. கான்ஸ்டியூஷனில் ரைட்டே கிடையாதுன்னும் போது அவர் வந்து இதை பண்ணுறாருன்றது ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சிடுச்சான்றது வந்து ரொம்ப வேடிக்கையாக சொன்னால் என்ன சொல்கிறோம், ஜனகண பாடியாச்சான்றோம். அப்போ என்ன அது என்ன அர்த்தம்? அது இங்கே வந்து தேசிய கீதம் வந்து நிறைவாக பாடுவோம் தான். தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு யாரும் தேசிய உணர்வு ஊட்டி கொடுக்க வேண்டிய இடத்துல ஒன்றும் கவர்னர் கிடையாது. அப்படின்னா இங்கே உட்காந்துட்டு இருக்க சட்டமன்ற உறுப்பினருக்கெல்லாம் தேசிய உணர்வு இல்லைன்னு சொல்ல வராரா? இந்த சட்டமன்ற உறுப்பினருக்கெல்லாம் ஓட்டு போட்டவங்களாம் தேசிய உணர்வு இல்லைன்றாரா? என்ன சொல்ல வராரு? இவர் ஜனகணமன பாட்டார்னா இவருக்கு மட்டும் தேசிய உணர்வு இருக்குது, எங்களுக்கெல்லாம் தேசிய உணர்வு இல்லையா? இது வந்து அவர் வந்து தேசிய கீதத்தை இல்லை தேசிய நாட்டு பண்ணை வந்து அவர் வந்து உயர்த்தி பிடிக்கல. தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய தேசிய உணர்வை வந்து குறை காண்றாரு. தமிழ்நாட்டில் குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தேசிய உணர்வை வந்து குறை காண்றாருன்னு தான் நம்ம பார்க்க முடியும். அவருக்கு என்ன ரைட் இருக்குது என்னுடைய தேசப்பற்றை பற்றி பேசுவதற்கோ என்னுடைய தேசப்பற்றை எடை போடுவதற்கோ அவருக்கு என்ன உரிமை இருக்க முடியும்? ஆகவே இது ரொம்ப தவறானது. ஆளுநர் அவர்கள் மரபுப்படி அரசு அறிக்கை தயாரித்து அமைச்சரவையால் ஒப்புதல் கொடுக்கப்பட்டு ஆளுநருக்கும் அனுப்பப்பட்டு அவரும் ஒப்புதல் கொடுத்த உரைதான் அது. அந்த உரையைத்தான் ஆளுநர் சட்டசபையிலே படிக்க வேண்டும். அதுதான் மரபு. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஆளுநர் அவர்கள் அதை மீறுவதும் பிறகு அது தடுக்கப்படும் பொழுது வெளிநடப்பு செய்வதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார். இந்த ஆண்டும் அதையே அவர் செய்தார். அவர் உரையை படிக்காமல் கருத்துக்களை சொல்ல முற்பட்ட போதுதான் சபாநாயகர் அவர்கள் இந்த சட்டசபையிலே
தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கு மட்டும்தான் கருத்து சொல்லுவதற்கு உரிமை இருக்கிறது. ஆளுநராக இருந்தாலும் கருத்துக்களை இங்கே சொல்லுவதற்கு உரிமை கிடையாது என்பதை எடுத்து சொன்னார். ஆளுநர் அவர்கள் தேசிய கீதத்தை இப்போதே வாசிக்க வேண்டும் என்று அடம் பிடித்தார். அது கடைசியிலே தேசிய கீதம் போடப்படும் என்று சபாநாயகர் அவர்கள் சொன்னார். அதை அவர் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. சபையினுடைய மரபை மாற்ற முடியாது என்று பேரவைத் தலைவர் சொன்னவுடன் அவர் வெளிநடப்பு செய்துவிட்டார். இல்லை, அப்படி ஒரு இது நாங்கள் நோட் பண்ணல. ஏன்னா இவர் அந்த அறிக்கையை தயாரிக்கப்பட்ட அறிக்கையை படிக்காமல் வேறு கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்தார். அப்போது சபாநாயகர் குறுக்கிட்டு பேச ஆரம்பித்தார். அப்போது ஆளுநர் அவர்கள் அமர்ந்து கொண்டார். திருப்பி சபாநாயகர் பேசி முடித்த பின்னால் எழுந்தார், பேசினார். மைக் என்ன ஆப்பாதுங்களே அனுத்தல். தொடர்ந்து பாஜக RSS சங்பரிவார கும்பல் தமிழர்கள் மீதான வெறுப்பு அரசியலை உமிழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வெறுப்பு அரசியலுடைய ஒரு தொடர்ச்சியாகவே RN ரவி அவர்களது செயல்பாட்டை பார்க்க வேண்டியிருக்கிறது. தேசிய விடுதலை போராட்டத்தில் நாடு சுதந்திரமடைவதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் தங்கள் இன்னுயிரை தந்து இந்த தேசிய விடுதலை போராட்டத்திற்கு உயிர்ப்பை தந்தவர்கள் தமிழர்கள். வீரபாண்டிய கட்டபொம்மன் காலம் தொடங்கி இந்த மண்ணிலே நிகழ்ந்த பல்வேறு விடுதலை போராட்ட உணர்வை யாரும் மறுதலித்து விட முடியாது. ஆனால் RN ரவி அவர்கள் தமிழர்கள் நாட்டுப்பண்ணை இசைப்பதற்கே தயங்குகிறார்கள் என்பது போன்ற ஒரு தவறான முழுக்க ஒரு அப்பட்டமான பொய்யான சித்திரத்தை கட்டமைக்க முயற்சிக்கிறார். ஒரு முறைதான் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படுகிறது என்பதற்காக தமிழ்த்தாயின் மீது நமக்கு பற்றில்லை என்று பொருள் அல்ல. ஒரு முறைதான் நாட்டுப்பண் இசைக்கப்படுவது என்பதனால் நாட்டுப்பண்ணை நாம் குறைவாக பார்க்கிறோம் என்று பொருள் அல்ல. ஒரு முறை தமிழ்த்தாய் வாழ்த்தும் இறுதியாக நாட்டுப்பண்ணையும் இசைப்பது என்பது 100 ஆண்டு கால தமிழர்களின் மரபு. ஆனால் ஆளுநர் தொடக்கத்திலும் நாட்டுப்பண் இசைக்கப்பட வேண்டும், நிறைவு செய்கிற போதும் நாட்டுப்பண் இசைக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு தலைகீழ் வேண்டுகோளை முன்னிறுத்தி தமிழர்கள் மீது ஒரு அவதூறை பொய்யான கட்டமைப்பை உருவாக்க முயற்சிக்கிறார். இது அருவருப்பானது, மிக கண்டிக்க தகுந்தது. RN ரவி அவர்கள் ஆளுநர் என்கிற இருக்கைக்கு முற்றிலும் தகுதியில்லாதவர். RSS சங்பரிவார கும்பலுடைய ஒரு பரப்புரையாளராகவே ரவி அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். அதிலும் கூட மிக கண்ணியக்குறைவாகவே அவரது செயல்பாடு அமைந்திருக்கிறது. இதை விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே வன்மையாக கண்டிக்கிறோம். அரசு தருகிற புள்ளி விவரங்களில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் அதை சுட்டிக்காட்டுகிற உரிமையும் வாய்ப்பும் ஆளுநர் அலுவலகத்திற்கு இருக்கிறது. சட்டப்பேரவை செயலகத்திலிருந்தும் ஆளுநர் அலுவலகத்திலிருந்தும் கடிதங்கள் முறையாக பரிமாறப்பட்டு அது இறுதி செய்யப்பட்டு அவருடைய ஒப்புதல் பெறப்பட்ட பிறகுதான் தேதி குறிக்கப்படுகிறது. ஆகவே இவற்றையெல்லாம் எடுத்து சொல்லுகிற உரிமை ஆளுநருக்கு உண்டு. ஆனால் இவற்றை அவர் எடுத்து சொல்வதற்கு பதிலாக இன்று மிக அருவருப்பான முறையிலே நாட்டுப்பண்ணை தமிழர்கள் இசைக்க மறுக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றமே ஒன்று சேர்ந்து நாட்டுப்பண்ணை இசைப்பதற்கு தயங்குகிறது என்று ஒரு அவதூறை பரப்புகிறார் என்று சொன்னால் இது தமிழர்களின் நெஞ்சாங்குலையிலே ஒரு கொடுவாளை பாய்ச்சுவதற்கு சமமானது. இதை ஒருபோதும் தமிழ்நாடு மன்னிக்காது. பாஜக ஒன்றிய அரசின் பிரதிநிதியாக ஆளுநர் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார். அப்படிப்பட்ட கருத்துக்களை பேரவைக்கு வெளியே இருக்கிற பல மன்றங்களில் தனித்துவமாக அவர் நடத்துகிற ஒரு தனிப்பட்ட அரசியல் நிகழ்ச்சிகளிலே அல்லது பண்பாட்டு நிகழ்ச்சிகளிலே தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு எதிரான கருத்துக்களை அவர் சொல்லி வருகிறார். அந்த உரிமை அவருக்கு உண்டு. ஆனால் ஒன்றிய அரசின் பிரதியாக இருக்கிற ஆளுநர் இன்னொன்றையும் பார்க்க வேண்டும். இன்று MN ரேகா என்று சொல்லக்கூடிய அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் ஒன்றிய அரசு அந்த வேலை திட்டத்தினுடைய பெயரை மாற்றியதோடு மாத்திரமல்லாமல் இதுவரை ஒன்றிய அரசின் நிதியில் செயல்பட்டு வந்த அந்த திட்டத்தை மாநில அரசின் பங்குத்தொகையை கூடுதலாக உயர்த்தியதன் மூலமாக சற்றேறக்குறைய ஒரு 5000 கோடி தமிழ்நாட்டிற்கு கூடுதல் சுமையை உருவாக்கியிருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு திட்டங்களுக்கு நிதியை அவர்கள் விடுவிக்கவில்லை. ஒரு புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுத்து மாநிலத்திற்கான ஒரு கல்விக் கொள்கையை முன்னிறுத்தியிருக்கிறோம் என்பதற்காகவே பல 1000 கோடியை விடுவிக்க மறுத்திருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டிலே ஒரு வேளை அவர் சுட்டி காட்டுவதைப் போல வளர்ச்சி பாதையிலே ஒரு தேக்கம் இருக்குமானால் அதற்கு 100 விழுக்காடு ஒன்றிய அரசு தருகிற நெருக்கடி தான் காரணம். அந்த நெருக்கடியும் கடந்து தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் காலை வணக்கம், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் முதலிலே தெரிவித்து, இன்றைய தினம் மேதகு ஆளுநர் அவர்கள் ஆளுநர் மாநிலிருந்து
சில அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதில் மாநிலத்தில் 18 லட்சம் கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டதாகவும் அது அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஆவணமாகத்தான் இருக்கிறத ஒழிய ஒரு சில புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தான் நிறைவேற்றப்பட்டிருக்குது. பெரும்பாலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்னும் வரவில்லை. கடந்த 4 ஆண்டுக்கு முன்பு வெளிநாட்டிலிருந்து தொழில் முதலீடு தமிழகம் 4வது இடத்தில் இருந்தது. தற்போது 6வது இடத்திற்கு தள்ளப்பட்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிச்சிருக்காரு. பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருக்காரு. போக்சோ சட்டத்தில் அதிகமாக இன்றைக்கு தமிழகம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. சுமார் 55% பாதிக்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறாங்க. பெண்களுடைய பாலியல் தொல்லை 33% பாதிக்கப்பட்டதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டது. போதைப்பொருள் பரவல் மற்றும் பள்ளி மாணவர்கள் உட்பட நிலையிலேயே அதிக அளவு இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி சுமார் 2000 பேர் இதனால் பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்டப்பட்டதாக இந்த அறிக்கையில் தெரிவிச்சிருக்கிறாங்க. பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் தலித் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகளும் அதிகரித்துள்ளது. இதை இந்த அரசு சுட்டிக்காட்டவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறாரு. மாநிலத்தில் ஒரே ஆண்டில் 20,000 பேர் தற்கொலை ஆளாகியிருக்காங்க. இந்த நாள் ஒன்றுக்கு 65 பேர் என்று கணக்கிட்டிருக்கிறாங்க. இந்தியாவிலேயே தற்கொலை அதிகமாக நடந்த மாநிலம் தமிழ்நாடு. அதனால் தமிழ்நாட்டை இந்தியாவின் தற்கொலை தலைநகர் என அழைக்கப்படுகின்ற அளவிற்கு தமிழகத்தில் தற்கொலை அதிகரித்திருக்கின்ற சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க. கல்வி தரத்தை பற்றி இங்கே சொல்லியிருக்கின்றார்கள். இன்றைக்கு 50க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் பணியிடம் காலியாக இருப்பதை சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன், 96 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதல்வரே இல்லை. அதோட அரசு உதவி பெறுகின்ற கல்லூரி பள்ளிகளுக்கு அந்த அரசு அந்த பணியிடங்களை நிரப்புவதற்கு காலி பணியை நிரப்புவதற்கு இந்த அரசு அனுமதியை தரல. அதனால் கல்வியுடைய தரம் குறைஞ்சிருக்குது, கற்பவருடைய எண்ணிக்கையும் குறைஞ்சிருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் உயர்கல்வி படிப்பதற்கு எண்ணிக்கை 152 பேர் இருந்தது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பு வந்த பிறகு இப்பொழுது 148 பேரா இன்றைக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு. இதெல்லாம் சுட்டி காட்டியிருக்காரு. அதே போல் மாநிலத்தில் உள்ள திருக்கோயிலுக்கு இன்னும் அறங்காவல் நியமிக்கவில்லை, இதனால் பக்தர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக சுட்டி காட்டியிருக்காரு. இன்றைக்கு சிறு குறு நடுத்தர தொழில் அதில் தான் MSMEயில் தான் அதிகமான பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதில் இந்தியா முழுவதும் 5.5 லட்சம் கோடி இன்றைக்கு MSME இருக்குது. தமிழகத்தில் 40 லட்சம் தான் MSME இருப்பதாகவும் இதனால் தொழில் குறைந்திருக்குது, வேலைவாய்ப்பு குறைந்திருப்பதாகவும் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. இன்றைக்கு நமக்கு வர வேண்டிய தொழிற்சாலைகள்லாம் அண்டை மாநிலத்தை சென்று கொண்டிருக்கின்றது. இந்த ஆட்சியினுடைய அலட்சியத்தினால் சுட்டி காட்டியிருக்கிறார். பல்வேறு துறையில் பணியாற்றுகின்ற அரசு ஊழியர்கள்லாம் இன்றைக்கு பல போராட்டங்கள் நடத்தி மன உளைச்சல் இருப்பதாகவும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை இந்த அரசு கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்பதை சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நாங்கள் வெளிநடப்பு செஞ்சுருக்கிறோம். இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பேணி காக்கப்பட்டது, சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. கடந்த 4.5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை. அன்றாட செய்தி இந்த செய்தி தான் வெளியிட்டிருக்குது. எல்லா தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த கொலை நிறுவனத்தை பற்றி தான் இன்றைக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாடு போதைப்பொருள் நிறைந்த மாநிலமாக உருவாகிவிட்டது. இந்த போதைப் பொருளை தடுக்க வேண்டும் என்று பலமுறை இந்த அரசை வலியுறுத்தியும் இந்த அரசு செவிசாய்க்காமல் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால இன்றைய தினம் தமிழகத்தில் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி கடும் குற்றச்செயலில் ஈடுபட்ட சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. இப்படிப்பட்ட மோசமான ஆட்சி அகற்றப்பட வேண்டும். இந்த ஆட்சி ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற ஆட்சி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி நாங்கள் வெளியிடப்பு செய்கிறோம். ஆளுநர் இன்னைக்கு வெளியேறின பிறகு முதலமைச்சர் பேசும்பொழுது இந்த ஆண்டுடைய முதல் கூட்டத்தொடர் வந்து ஆளுநர் உரையுடன் தான் தொடங்குன்ற விதி இருக்கு. அதை மாற்றுவதற்கான ஒரு நடவடிக்கைகளை திமுக மேற்கொள்ளும் மற்ற மாநில அரசியல் கட்சிகளுடன். இவர் அப்படி இவரே கற்பனை பண்ணிக்கிறாரு. இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு. இவர் எதுவுமே இது வரைக்கும் நடந்தது கிடையாது. இன்றைக்கு நான் சொன்னதெல்லாம்
இதை கவர்னர் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்கிற அறிக்கையெல்லாம் உண்மை தானே? இன்றைக்கு மேதகு ஆளுநர் உரைய அவரே சொல்கிறார், சட்டப்பேரவை தலைவர் சொல்கிறார், அமைச்சரவை தயாரிக்கப்பட்ட அந்த உரையை தான் ஆளுநர் வாசிக்கிறாங்க. அதில் என்னென்ன தவறு இருக்குது அதை சுட்டி காட்ட வேணுமில்ல. ஆளுநர் வந்து தவறான செய்தியை வாசிக்க மாட்டேங்கன்னு சொல்கிறார். அவருடைய நியாயம் அதுதான். ஒரு மேதகு ஆளுநர் அவர்கள் தமிழகத்தில் நிலவுகின்ற நிலைமையை உண்மைத்தன்மை இருந்தால் தான் அது பேச முடியும். தவறு இருக்கின்ற பொழுது சுட்டி காட்டுகிறார். இந்த அரசு அதை ஏற்றுக்கொள்ள மறுக்குது. அதனால தான் இப்படிப்பட்ட வெளிப்படை. அது மட்டும் இல்லை, ஆளுநரை பற்றி என்ன செய்தி சொல்ல வேணுமோ அதையே முன்கூட்டி தயாரித்து வந்து முதலமைச்சர் வந்து அந்த சட்டமன்றத்தில் இன்றைக்கு வந்து தீர்மானமாக போட்டார். எப்படி கவர்னர் இப்படி பேசுவார்னு தெரியும். ஆக திட்டமிட்டு இந்த அரசாங்கம் கவர்னர் மீது ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கையை தயார் பண்ணி தீர்மானமாக கொண்டு வந்து சட்டமன்றத்தில் வாசிச்சிருக்கார். இன்னொன்று, மேதகு ஆளுநர் உரையில் வேறு எந்த கருத்து சொல்ல முடியாது. அதுக்கு யாருக்கும் அந்த இது கிடையாது. பாரம்பரியமாக நீங்கள் பார்க்கின்ற பொழுது மரபு அப்படித்தான். மேதகு ஆளுநர் உரையில் ஆளுநர் உரை மட்டும்தான் இடம்பெற வேணும். ஆனால் முதலமைச்சர் தன்னுடைய கருத்துக்கள் இதில் பதிவு செய்கிறார். இது எந்த விதத்தில் நியாயம்? மரபை மீறி செய்யறார். தயாரித்து கொடுத்த உரையில அதை சபாநாயகர் வாசிச்சாரு. இப்ப ஆளுநரும் தன்னுடைய விளக்கத்தை வந்து கொடுத்தாரு. இந்த விஷயங்கள்லாம், இந்த அம்சங்கள்லாம் இடம்பெறல அப்படின்னு. இரண்டுக்குமே வந்து பல்வேறு முரண்கள் இருக்குது. எப்படி புரிஞ்சுக்கொள்றது? முரண்பாடு இல்லை, உண்மையை கவர்னர் எழுத வேணுங்கிறார். தமிழகத்தில் நடைபெற்ற உண்மை செய்தியை மேதகு ஆளுநருடைய இடம்பெறுங்க. நான் படிக்கின்ற பொழுது நீங்கள் செய்த தவறை சரி என்று நான் படிக்க மாட்டேன், வாசிக்க மாட்டேங்கிறார். இதுதான் பிரச்சனை. நடைபெறுகின்ற சம்பவங்கள் எவ்வளவு நான் சொன்னேன். பாலியல் குற்றங்கள் என்ன நடந்திருக்குது, வேலைவாய்ப்பு இருக்குது, தொழில் முதலீட்டை நீங்கள் ஒரு தவறான தகவலை புள்ளி உரத்தை கொடுக்குறீங்க. அந்த புள்ளி உரத்தை அதை நீங்கள் தயாரித்து கொடுக்குறீங்க. அதை நான் வாசிக்கணுமா? இதை திருத்தி கொடுன்னு தான் சொல்கிறேன், வாசிக்கணும்னு சொல்லலை. தமிழகத்தில் இருக்கின்ற உண்மை நிலையை நீங்கள் அமைச்சரவையில் அதை வச்சு ஒத்தவடை கொடுங்க, நான் அதை நான் வாசிக்கிறேன். சார் இது வந்து ஆளுநர் அவர்களுடைய இதுக்கு நான் விமர்சனம் செய்வது சரியல்ல. மேதகு ஆளுநரை பற்றி விமர்சனம் செய்வது முறையல்ல. நாங்கள் அது செஞ்சதும் கிடையாது, வேண்டாம் சார். அதுதான் நான் சொல்றேன், அதுக்குள்ளே நாங்கள் போக விரும்பல. புரியுதுங்களா? எங்களுக்கு வேண்டியது மக்களுடைய பிரச்சனைக்கு தான் நாங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறோம். மக்களுடைய பிரச்சனை பேசுறதுக்கு தான் வந்திருக்கிறோம். நீங்களும் மக்களுடைய பிரச்சனை கேளுங்க, நான் இதுக்கான பதில் சொல்றேன். தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கி டைவர்ட் பண்ணாதீங்க. ஏன்னா மக்களுக்கு என்ன செய்தி போய் சேரணுமோ அது உண்மையான செய்தி போய் சேரணும். அனைத்து ஊடகங்களுக்கு நன்றி. ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதியாக இருக்க வேண்டிய ஆளுநர் இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதியாக நம்முடைய சட்டமன்றத்துக்கு வந்து சென்றிருக்கின்றார். சட்டமன்றத்திலே தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக அவரிடத்திலே நாங்கள் எடுத்து சொல்லி வருகிறோம். தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய மரபு முதலிலே தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவது, நிகழ்ச்சி முடிந்தவுடன் இறுதியிலே தேசிய கீதம் இசைப்பது, தேசிய கீதம் பாடுவது. இது தமிழ்நாட்டினுடைய மரபு என்பதை எடுத்து சொல்லி வந்து கொண்டிருந்தாலும் கூட அவர் இன்றைக்கு பேச துவங்குகின்ற போதே தேசிய கீதம் பாடவில்லை என்று சொன்னார். அது மரபல்ல. நாங்கள் வந்து இன்றைக்கு உரை இங்கே நிகழ்த்த வேண்டும், அந்த உரையை நிகழ்த்துங்கள் என்கின்றதை சொல்லுகின்ற பொழுது திரும்ப திரும்ப அவர் எழுதி கொடுக்கப்பட்ட அல்லது தயாரித்து தரப்பட்ட அல்லது தமிழக அரசால் கொடுக்கப்பட்ட அந்த ஆளுநர் அறிக்கையை வாசிக்காமல் தானாக ஏதாவது வார்த்தைகளை எல்லாம் சொல்லி அதன் மூலமாக ஏதாவது இங்கே சட்டமன்றத்திலேயே பிரச்சனைகளை கிளப்ப முடியுமா என்று பார்த்தார். ஆனால் எல்லோரும் அமைதியாக இருந்தனர். நம்முடைய சட்டப்பேரவைத் தலைவர் மட்டும் அவரிடத்து தொடர்ந்து அவர் வேறாக பேசிக் கொண்டிருந்த காரணத்தாலே அறிக்கையில் நீங்கள் சட்டமன்றத்திலே ஆளுநர் அறிக்கையை படியுங்கள் என்கின்ற வேண்டுகோளை தயவு செய்து நீங்கள் வந்து என்று, அதாவது எவ்வளவு தூரம் எளிமையாக தாழ்ந்து போய் கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு சபாநாயகர் இன்றைக்கு கேட்டிருக்கின்றார். சட்டமன்றத்தினுடைய தலைவர் சபாநாயகர் தான், சட்டப்பேரவைத் தலைவர். ஆனாலும் அவர் அப்படி கேட்டு நீங்கள் எழுதி கொடுத்த உரையை வாசியுங்கள் சொல்லும் பொழுது அதை வாசிக்காமல் ஆளுநர் அவர்கள் வெளியேறிவிட்டார்கள். வெளியேறி சென்ற பிறகு தன்னுடைய ஆளுநர் மாளிகையிலே இருந்து கொண்டு ஒரு அறிக்கையை தந்திருக்கின்றார்.
அவருடைய மைக்கு ஏதோ ஆஃப் செய்யப்பட்டதைப் போல நாங்கள் அத்தனை பேரும் அங்கே தான் இருக்கின்றோம். நீங்களும் பத்திரிகையாளர்களும் மாடியில் இருந்து பார்த்து கொண்டு தான் இருந்தீர்கள். எந்த மைக்கு ஆஃப் செய்யப்பட்டது? அவர் பேசுகிற பொழுது சட்டப்பேரவைத் தலைவர் எழுந்து நீங்கள் எழுதி கொடுத்திருக்கின்ற அந்த வாசிப்பை வாசியுங்கள் என்று நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை சுட்டிக்காட்டி கேட்கின்ற உரிமை சட்டப்பேரவைத் தலைவருக்கு உண்டு. ஏனால் சபையை நடத்துகின்றவர் அவர், சபையினுடைய விருந்தினர். இன்றைக்கு வந்து இந்த நிலையை தமிழக சட்டமன்றத்தினுடைய நம்முடைய அமைச்சரவையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆளுநர், அந்த ஆளுநர் இங்கே வந்து அந்த உரையை வாசித்து விட்டு சென்றிருக்க வேண்டும். ஆனால் அதை விட்டுவிட்டு திரும்ப திரும்ப கேட்க வேறு வேறு கேள்வி சொல்லிவிட்டு இப்பொழுது மைக்கை ஆஃப் செய்தார்கள் என்றால் மைக் ஆஃப் செய்யப்படவில்லை. அது சுத்தமான புழுகு. அதை தமிழக மக்களுக்கு தெரிவிப்பதற்காக இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆளுநர் ஏதோ தான் சொல்லிவிட்டால் அதை உண்மை என்று மக்கள் எண்ணி விடுவார்கள் என்று நினைக்கின்றார். அப்படி ஆளுநருடைய மைக் அமர்த்தப்படவில்லை. அமர்த்த வேண்டிய அவசியமும் எங்களுக்கு கிடையாது. அவரை நாங்கள் பேசத்தான் விட்டிருக்கோமே தவிர மைக்கை ஆஃப் பண்ண அழைக்கவில்லை. ஆனால் அங்கிருந்து மற்றொரு பல்வேறு குற்றச்சாட்டுக்களை, பொய்யான குற்றச்சாட்டுக்களை, இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் கூட சொல்லாத குற்றச்சாட்டுக்களை எல்லாம் இன்றைக்கு வரிந்து கட்டி கொண்டு எல்லோருக்கும் வக்காலத்து வாங்குகிற ஒரு வக்கீலாக இன்றைக்கு இருந்து கொண்டு இந்த அரசுக்கு எதிராக என்னென்ன குற்றச்சாட்டுகள் சொல்ல முடியுமோ அதையெல்லாம் பொய்யாக இன்றைக்கு சொல்லியிருக்கின்றார். தமிழகத்தினுடைய பல்வேறு வளர்ச்சிகளை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 12 கோடி ரூபாய் to the tune of over 12 lakh crores is far from the truthங்கிறார். நாங்கள் 12 லட்சம் கோடி ரூபாயை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்கிறோம். அது ஃபார் ஃப்ரம் ட்ரூத் என்கின்றார். அதோடு இல்லாமல் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம 6வது இடத்துக்கு போய்விட்டோம் 4லிருந்து என்று சொல்லுகிறார். இந்திய ஒன்றியம் தன்னுடைய கணக்கிலே 11.9 பொருளாதார வளர்ச்சியை கண்டிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு என்று இந்திய ஒன்றியம் அறிவித்திருக்கிறது. நாங்கள் அறிவிக்கவில்லை. ஆனால் இவர் எதை பார்த்து சொல்லுகிறார், எந்த கணக்கை பார்த்து கொண்டு சொல்லுகிறார், இவர் தூங்கிக் கொண்டு சொல்லுகிறாரா விழித்து கொண்டு சொல்லுகிறாரா தெரியாது. ஆனால் நாங்கள் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை இரட்டை இலக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்று இந்திய ஒன்றிய அரசே ஒப்புக்கொண்டிருக்கிறது. அதை யாராலும் மறைக்க முடியாது. அதேபோல் தொழில் வளர்ச்சியிலே பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு வெளிநாடுகள் இங்கே வந்திருக்கின்றன. பல தொழிற்சாலைகள் இன்றைக்கு உண்டாகி இருக்கின்றன. அதனால்தான் இந்த வளர்ச்சியை நம்மால் எட்ட முடியும். தொழில் வளர்ச்சி இல்லை என்று சொன்னால் 11.9% பொருளாதார வளர்ச்சியை அடைவது என்பது சாத்தியமே கிடையாது. அதுக்கு அடிப்படை காரணம் தொழில் வளர்ச்சி, வேலைவாய்ப்பு. எனவே இந்த வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி இவற்றை பற்றி ஆளுநர் சொல்லியிருப்பது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என்பதற்கு இந்த ஒன்றிய அரசினுடைய கணக்கெடுப்பே சரியானதாக உங்களுக்கு 11.9% பொருளாதார வளர்ச்சி என்பது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி. அதை இன்றைக்கு ஆளுநர் அவர்கள் பொய்யாக வந்து சட்டமன்றத்திலே சொல்லுவதற்காக ஆளுநர் மாளிகையில் இருந்து இன்றைக்கு சொல்லியிருக்கின்றார். என்ன காரணம்? அது அவருக்கு தான் தெரியும். தமிழ்நாட்டின் மீது என்ன விரோதம் அவன் என்பது அவருக்கு தான் தெரியும். 11.9 பொருளாதார வளர்ச்சி எப்படி தமிழ்நாடு வந்தது என்று நீங்கள் தான் போய் கேட்க வேண்டும். 11.9% இங்கே தொழிற்சாலைகள் வரவில்லை, வேலைவாய்ப்பு பெருகவில்லை என்று சொன்னால் எப்படி 11.9% பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு எட்டும் என்று ஆளுநரை கேட்க வேண்டியவர்கள் நீங்கள் கேளுங்கள். சார், ஆளுநர் வெளியே போன 10 நிமிஷத்துல 3 பக்கத்துக்கு அறிக்கை வருது. ஆமா, அப்ப அது முன் தயாரிக்கப்பட்டதா? முன்னாலேயே தயாரிக்கப்பட்டு தான் ஏன்னா ஆளுநர் இங்கிருந்து வெளியேறுகிறார். வெளியேறிய உடனேயே அந்த அறிக்கை ஆளுநர் மாளிகையிலிருந்து வருகிறது என்று சொன்னால் எல்லாம் திட்டமிடப்பட்ட வேலைகள் தான். எனவே அவங்க முன்னாலே தயாரித்து வச்சிருக்கலாம். எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. தமிழ்நாட்டை குறை சொல்ல வேண்டிய எனது தேர்தல் ஆண்டு 2026 தேர்தல் ஆண்டு. இதில் ஆட்சியை பற்றி ஏதாவது குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக அவர் கனவு கண்டு கொண்டிருக்கிறார். 11.9% பொருளாதார வளர்ச்சியை மூடி மறைக்க யாராலும் முடியாது, எந்த சக்தியாலும் முடியாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆளுநர் போனோன்னு சிஎம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. ஆளுநர் போனோன்னு சிஎம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. அதுவும் முன்னாடியே திட்டமிடப்பட்டதா? அது அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் திட்டமிடப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டாக நிச்சயமாக இல்லை. அங்கே தான் வாசிக்கிறார். எப்படின்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தால் நாங்கள் இது எல்லாம் பல எதிர்க்கட்சி ஆளுகிற மாநிலங்களிலே இந்த நடைமுறை இன்றைக்கு இருக்கிறது. ஆளுநர் எழுதி கொடுத்த உரையை வாசிப்பது இல்லை என்று சொல்லிவிட்டால் அப்புறம் எதற்கு ஆளுநர் உரையோடு துவங்க வேண்டும்? அதற்கு
ஒன்றிய அரசிலே நாங்கள் எங்கள் பாராளுமன்றத்திலே நாங்கள் அதற்கான அரசியல் சாசன சட்ட திருத்தத்தை தான் கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கோமே தவிர நாங்களாக நீக்கப் போகிறோம் என்று சொல்லவில்லை. அந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்து அதன்படி நீக்குவோம் என்று தான் சொல்லியிருக்கின்றோம். அது சொல்லுவதிலே தவறில்லை. தமிழ்நாடு அரசு மரபுபடி தான் சட்டப்பேரவையில் செயல்பட்டுருக்குன்னு சபாநாயகர் பேசியிருக்காரு. அதே மரபுபடி தலைமைச் செயலகத்தில் செய்தி அளிக்கக்கூடிய செய்தி அறைக்கு முதல் முறையாக ஆளுநர் பேசக்கூடிய அந்த ஆடியோ வராமல் துண்டிக்கப்பட்டிருக்கு. அவருடைய மைக்கும் ஆஃப் செய்யப்பட்டதா ஆளுநரும் கூறுறாரு. இது சரியான நடைமுறையா, அது மரபு தானா? உங்கள் இதுக்கு எதுக்காக மைக் வரவில்லை என்பது டெக்னிக்கல் கோளாரா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஆளுநர் பேசும்போது ஏன் வரலை என்பது எனக்கு தெரியாது. அதை நான் விசாரித்து சொல்லுவேன். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போதை பழக்கம் அதிகமாக இருக்கு. அதுதாங்க ஒவ்வொன்றுக்கா வரணுங்க. அடுத்து ரெண்டாவதாக சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் வந்து போக்சோ கேஸ் அதிகரிச்சிருக்கு, பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகரித்திருக்கிறது என்றெல்லாம் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் எங்கெங்கெல்லாம் செல்லுகிறார்களோ அங்கெல்லாம் பெண்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி குழந்தைகளுக்கெல்லாம் தைரியங்களை வரவழைத்து பெண்களுக்கு தைரியங்களை வரவழைத்து எந்த குற்றம் உங்களுக்கு எதிராக இழைக்கப்பட்டாலும் அந்த குற்றத்துக்கு உடனடியாக பரிகாரம் தேட நீதிமன்றங்கள் காவல் நிலையங்களை நாடுங்கள், அதனால் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்கின்ற வலியுறுத்தலை அரசாங்கம் செய்து வருகிறது. நீ உனக்கு தவறு நடந்தால் உடனடியாக போய் புகார் கொடு என்று கடந்த ஆட்சியிலே புகார் கொடுத்தால் கேட்க நாதி இல்லை. ஆனால் இந்த ஆட்சியிலே புகார் கொடுத்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. எனவே இன்றைக்கு புகார்கள் அதிகரிக்கிறது என்பதிலே எந்த விதமான தவறும் கிடையாது. மக்கள் தைரியமாக வரக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். பெண்களும் குழந்தைகளும் தைரியமாக வந்து இன்றைக்கு புகார்கள் தருகிறார்கள் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர்களுடைய தைரியம்தான் இதற்கு அடிப்படை காரணம். அதே போல் போதைப்பொருள் நடமாட்டம் சொல்கிறீங்க. போதைப்பொருள் தமிழ்நாட்டில் உற்பத்தியே கிடையாது. எங்கேருந்து வருதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எந்த மாநிலங்கள்லேருந்து அதெல்லாம் அனுமதிக்கிறாங்க, எத்தனை கோடி லாபம் சம்பாதிச்சுக்கிட்டு அனுமதிக்கிறாங்கங்கிறது தெரியும். ஏன் நீங்கள் அனுமதிக்கிறீர்கள்? ஒன்றிய அரசு எப்படி போதைப்பொருளை வர விடுகிறது அதை முதலிலே யாரும் கேளுங்கள். ஆனால் நாங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா எல்லையிலும் இன்றைக்கு பயங்கரமான காவல் இதை போட்டு அவர்கள் எல்லாம் கட்டுப்படுத்துவதனாலே தான் இன்றைக்கு அதிகமான பொருட்களை போதைப் பொருட்களை எல்லையிலே நாங்கள் கைப்பற்றுகின்றோம். 2026 ஆண்டுக்கான முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆளுநர் அவர்களுடைய நேரிலே சந்தித்து அவர்களை அழைத்து அதன் பின்பு இங்கு சிவப்பு கம்பள வரவேற்புடன் அவர்களை சட்டமன்றத்துக்கு அழைத்து வந்து இன்று சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. தொடர்ந்து நாளையும் சட்டமன்ற கூட்டத்தொடர் இருக்கின்றது. நாளை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலர் இறப்பு குறித்து இரங்கல் குறிப்போம். சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொன்னுசாமி அவருடைய இறப்பு குறித்து இரங்கல் குறிப்போம் நாளைக்கு வாசிக்கப்பட்டு அதோடு பல முக்கிய பிரபலங்களுடைய இரங்கல் நாளைக்கு வாசிக்கப்பட்டு அத்துடன் நாளைக்கு பேரவை முடிவு பெற்றுள்ளது. நாளை மறுநாள் 22, 23 ஆகிய 2 தினங்களில் சட்டமன்ற கூட்டத்தொடர் முழுமையாக நடைபெறும். காலை கேள்வி பதிலுடன் தொடர்ந்து விவாதமும் ஆளுநர் உரையின் மீது விவாதமும் நடைபெறும். 24ஆம் தேதி காலை கேள்வி பதில் முடிந்தவுடன் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய பதில் உரையுடன் நிறைவு பெறும். நன்றி. முதல் கூட்டத்தொடர் இன்னைக்கு பேரவையில் முக்கியமான நிகழ்வு நடந்தது. அது குறித்து ஒரே ஒரு மைக் ஆஃப் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு கவர்னர் நீங்களே பார்த்துட்டு தானே இருக்க. மைக் யார் ஆஃப் பண்ண? பொதுவாக வந்து சபாநாயகர் பேச ஆரம்பிக்கும் போது மற்ற உறுப்பினர்களுடைய மைக் ஆஃப் பண்ணது வழக்கம். அந்த வழக்கத்தின்படி ஆஃப் பண்ணப்பட்டது. இதுல ஒன்றும் தவறுன்னு நடக்கலையா? நம்ம எவ்வளவு பீஸா கம்பளா நீங்க வந்து அந்த ஆளுநர் உரையே வாசிங்கன்னு சொன்னா அதுல ஒன்றும் குற்றமான வார்த்தை ஒன்றும் இல்லையா? அதுல குற்றம் இருக்கும். சொன்ன அந்த 3 இடையில குறுக்கிட்டு சொன்னீங்க. இப்போ அதையும் நீங்க வந்து குறுக்கிட்டதுக்கு எதனால குறுக்கீடு ஏற்பட்டுச்சு? அவர் பேசுறத நீங்க இல்ல என்ன பேசுறாங்க? சபையில 234 சட்டமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க மட்டும்தான் பேச அனுமதி. ஆளுநர் அவர்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கின்ற அதிகாரமும் கடமையும் முதல் நாள் அழைத்தால் சட்டமன்றத்திற்கு வந்து நம்முடைய மாநில அரசு தயாரித்து கொடுத்த அந்த உரையை
அவரிடம் ஏற்கனவே அனுப்பி ஒப்புதல் பெற்ற உரையை வாசிப்பது அவருடைய கடமை. அது நடந்தாண்டி நீங்க தான் அந்த இடையில் பேசும்போது சொன்னீங்க, நான் பேச முன்னாடி பத்திரிகைகள் வெளியிடுறாங்க. நீங்க குறிப்பிட்ட பேசுறத சேர்க்கணுமா வேண்டாமா? நாங்க பேசுறது இருக்குமா? நாங்க சபை நாகரிகமாட்டு சபை மரபுப்படி சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு தானே நாங்க பேசுறோம். நாங்க பேசுறது இருக்கும். இடையில சலசலப்புகள், அந்த மரபுக்கு எதிராக பேசக்கூடிய வார்த்தைகள் என்னன்னு சொல்லுவோம். அதுகளை மட்டும் நீங்க நம்ம சட்டமன்றத்தில் கேட்டு வாங்கி அதை மட்டும் பிரசுரிங்க சார். அதே மாதிரி எந்த போன ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, தவறான தகவல் கொடுக்கப்பட்டது ஒரு இங்கிருந்து புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே மைக் ஆஃப் பண்ணப்பட்டது அப்படிங்கிறதையும், அதுக்கப்புறம் ஒரு 12 அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் பேப்பர் லெவல்ல இருக்கு அப்படிங்கலாம் சொல்றாரு. அதாவது ஒரு அரசை யார் விமர்சனம் பண்ணுவாங்க? மக்கள் விமர்சனம் பண்ணுவாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நிறை குறைகளை சொல்லுவாங்க. ஆளுநர் அவர்கள் ஒரு அரசினுடைய நிறை குறைகளை பற்றி பேசுவதற்கு என்ன இருக்குன்னு அவர் அரசியல்வாதி இல்லை. அப்படின்னா அந்த ஆளுநர் மாளிகையை விட்டு வெளியே வந்து நானும் என்ன செய்யறேன், அரசியல் பேசுறேன்னு சொல்லி நம்ம பல இயக்கங்கள் இருக்கு. அதுல ஒரு இயக்கத்தில் சேர்ந்து அவங்க என்ன செய்யலாம், கருத்துக்களை சொல்லலாம். ஆளுநர் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் அவங்க, அவங்களே இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்த சபையினுடைய மாண்பை மதிக்க வேண்டியது அவங்க கடமை. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை தாண்டி அது உள்ளுக்குள்ள பேசுறது மரபல்ல. அதை நம்ம அனுமதிக்க முடியாது. அப்படிப்பட்ட தொடக்கம் வந்ததுனாலதான் நாம எழுதுறோம். இப்ப நான் சபாநாயகர் எழுந்து எனக்கு மயக்கு இருக்கும்போது மற்றவங்க கேட்கறதுக்காக மற்ற மயக்குகள் நிறுத்தப்படுவாங்க. அதே போலதான் அவங்களுடைய மயக்கப்போ ஒர்க் பண்ணி நாம இருந்திருக்கோம். அது மரபு தராது. ஸ்பீக்கர் சொல்றது கேட்கும். அதே போல அவங்க பேசும்போது நான் உட்கார்ந்துருக்கேன், அவங்க மைக்கு மட்டும்தான் பேசுது. அப்போ அந்த மரபு படி போகுதா, பேரவை விதிப்படி போகுதா, கான்ஸ்டிடியூஷன் படி பேசுறாங்களா? அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை கவர்னர் உரையை அவங்க வாசித்து இந்த சட்டமன்றத்துக்கு அளிக்கணும். அவ்வளவுதான். அப்போ வாசித்து அளிக்க தவறும் போது நீங்க பாத்துக்கிட்டு தான் இருந்தீங்க. அப்பமும் பிளீஸ் கம்புள் ரிக்வெஸ்ட், நீங்க தயவு செய்து உங்க கடமையை செய்ய வேண்டியதான் நம்ம சொன்னோம். ஏதாவது அநாகரிகமான வார்த்தையோ அன்பார்லிமெண்ட் வேலையோ அசம்பிளியில நானோ அங்க இருக்கக்கூடிய மன்ற உறுப்பினர்கள் யாருமே சொல்லுங்க. அவர் சில கருத்துக்கள் சொல்லும் போது நீங்க என்ன சொன்னீங்க? இல்ல நாங்க அந்த ஒண்ணு தானே சொல்லுவோம். அந்த உரையை வாசிக்கும் அவ்வளவுதானே, கருத்துக்கு பதில் சொல்ல முடியாது. அவங்க கருத்து 234 பேர் தான் கருத்து சொல்ல முடியும். வேற யாரும் கருத்து சொல்ல முடியாது. முதலமைச்சர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாங்க. அதாவது ஆண்டு தொடக்கத்துல கவர்னர் உரையிட்டு ஒரு அம்சம், ஒரு மரபு சட்டசபையில் இடம் வருது. அது இப்போ வேண்டான்னு நினைக்கிற அளவுக்கு அது சம்பந்தமா தீர்மானம் எதுவும் இந்த கூட்டத்தொடர் அரசு முடிவெடுக்கும். அரசு தான் முடிவெடுக்கும். அதெல்லாம் நிறைய வரும். தம்பி, அது ஒரு அரசு எழுதி கொடுக்கக்கூடியதை உறுதிப்படுத்தப்பட்ட பிறகுதான் அது சட்டமன்றத்துக்கு வந்திருக்கு. எல்லாரும் இருக்கல, நான் ஒன்னும் கேட்க நீங்க கேளுக்கலாம். பார்லிமெண்ட்ல பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி உரைய இப்படி பண்ணுவாங்களா சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். துணை ஜனாதிபதி தன்கர் ஐயாவுக்கு என்ன நிலை ஏற்பட்டு அவர் என்ன குற்றம் பண்ணாரு? ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயம், அதை கேட்க முடியுமா? அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை என்ன செய்ய முடியாது, அசம்பிளிக்குள்ள பேச முடியாது. எங்களுக்கே 100 கருத்து இருக்கு. நாங்க என்ன சொல்ல முடியாது? இப்ப இந்த அரசுக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்க. நீங்க இன்னைக்கு சட்டமன்றத்தில் நீங்க வாசிக்கும் போதே நீங்க பார்த்துருக்கீங்க. சமக்கிர சிக்ஷா அபியான், கல்விக்கு 2 லட்சம் டீச்சர்ஸ் விவகாரம் 3548 கோடி ரூபாய் தரலாம். ஜல்ஜீவன் திட்டம் 2 வருஷமாட்டு 3112 கோடி ரூபாய் தரல. அதே போல 2வது மெட்ரோ திட்டத்துக்கு 9500 கோடி ரூபாய் தரல. அதே போல அந்த பெரும் துயர சம்பவங்கள் நடந்ததுக்கு, இயற்கை பேரிடருக்கு 37,000 கோடி ரூபாய் தரல. 55,059 கோடி ரூபாய் தர வேண்டிய பாக்கி இருக்கு.
இதுவரை ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் அவங்க தருவாங்க. அது 90-10ங்கிற முறையில் பண்ணுவாங்க. இப்போ இந்த தடவை என்ன சொல்லிட்டாங்க, 6,000 கோடி ரூபாய் தர மறுத்துட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரை வேலையை தேர்ந்தெடுக்கிறது அந்தந்த பஞ்சாயத்து வேலை செய்யற மக்கள். இப்போ ஒரு பஞ்சாயத்துல இருந்து இன்னொரு பஞ்சாயத்துல இருக்கு போன்னு சொன்னா யார் போவாங்க? ஆளுநர் உரையில அப்ப இவ்வளவு இந்த அரசுக்கு இவ்வளவு நெருக்கடி கொடுத்த பிறகும் நாங்க இந்த நலத்திட்டங்கள் ஏழைக்கு 1,31,00,000 பேருக்கு மாதம் 1,000 ரூபாய் கொடுக்கிறோம். காலை சிற்றுண்டி 20 லட்சம் பேருக்கு கொடுக்கிறோம். 12 லட்சம் பேருக்கு மாதம் 1000 ரூபாய் உயர்கல்விக்கு கொடுக்கிறோம். மக்களை தேடி மருத்துவம் கொடுக்கிறோம். இவ்வளவு வெல்ஃபேர் ஸ்கீமையும் என்ன செய்யிட்டு இருக்கோம். இவ்வளவு நெருக்கடிக்கு இடையிலையும் பண்ணி 2003 தமிழ்நாட்டில், 2004 இந்தியா முழுதும் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது, தமிழ்நாட்டில் மாண்புமிகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது பழைய ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டது. இந்த புதிய ஓய்வூதியத்தை நிறுத்திட்டு எத்தனை வருஷத்துக்கு பிறகு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் நம்முடைய அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், பணியாளர்களுடைய பழைய ஓய்வு திட்டத்தையும் கொடுத்து ஃபேமிலி பென்ஷனையும் கொடுத்து அவங்களுக்கும் ஃபேமிலி பென்ஷனுக்கும் படி என்ன கொடுத்தாலும் அதுவும் இங்க எல்லாம் சொல்லணும்ல தம்பி. இவ்வளவு நெருக்கடி இதுல ஒரு அரசு செயல்படுது. எவ்வளவு ஜனநாயகத்தோடு நம்ம அவங்கள போய் நேரில் போய் சபாநாயகர் போய் கூப்பிட்டு நானும் செக்ரட்டரி வாங்கன்னு சொல்லி வந்திருக்காங்க. ஏதாவது குறைவச்சமா சொல்லுங்க. இதெல்லாம் எந்த குறையும் வைக்க அவ்வளவு கண்ணியமா. இதனால தமிழக சட்டமன்ற மாண்பு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டின் மாண்பும் காப்பாற்றப்பட்டிருக்கு. மாண்புமிகு ஆளுநர்கிட்ட அவர் உரையில சொல்றாரு, சில மாற்று கருத்து எல்லாம் இருக்குன்னு சொன்னாரு. ஆனா நீங்க உரை அவருக்கு அனுப்பும் போது அதெல்லாம் உரையெல்லாம் கன்ஃபார்ம் சார். ஆளுநர் உரையில் ஆளுநரோட உரையே இல்ல, முதல்வரோட கருத்து தான் இருக்கு அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் அதே மாதிரிதான் பாரத பிரதமர் பார்லிமெண்ட்ல எழுதி கொடுக்கறத அந்த ஜனாதிபதி வாசிக்காங்கல்ல, அது என்ன குற்றமோ அதே குற்றம் தான் இது. பாராளுமன்ற ஜனநாயகம் தான் சட்டமன்றம். 2 நாள் முழு நேர சபை நடத்துறீங்க, மத்தியானத்துக்கு மேல போகுமா? இல்ல ஒன்றே தான் மார்னிங் செஷன் மட்டும். 3 நாளும் உண்டு கொஸ்டின். இந்த அறிக்கையில் மக்களோட பிரச்சனைகள் எதுவுமே இடம்பெறல அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநரோட மக்கள் பிரச்சனை தான் அழகா இந்த கவர்மெண்ட் 4 வருஷம் தீர்த்து தந்துச்சார். இன்னும் பாத்துக்கிட்டோம், அரசு பாத்துக்கிட்டோம். நன்றி நன்றி நன்றி. ஆமா, நம்ம மரபு இதை மாற்றமே கிடையாது. தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் இந்த மரபு ஒருபோதும் மாற்றப்படாது. முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து தான், நிறைவாக தேசிய கீதம். இது மரபு, இது தொடர். இதுல எந்த மாற்றமும் பண்ண முடியாது. யாருக்கும் பயந்து இந்த அரசு நடக்காது, சட்டமன்றமும் நடக்காது. நன்றி, வணக்கம். இருக்கும் வரை அதற்குரிய மரியாதையை கொடுக்க அவர்கள் முதலமைச்சர்களாக இருந்த நேரத்தில் தவறியதில்லை. அவர்களது வழியை பின்பற்றி நானும் அதிலிருந்து இம்மி அளவும் விலகியதில்லை. இந்த அரசும் தவறியதில்லை என்று அன்றைக்கு நான் எடுத்துரைத்தேன். அந்த கொள்கையொட்டியே நான் ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்த வேண்டும் என்று நடவடிக்கை எடுக்க ஆணையிட்டேன். எனினும் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் ஏற்கனவே நடந்து கொண்டது போலவே மீண்டும் இன்று செயல்பட்டிருப்பது மிகவும் வருத்தத்திற்குரியது. தமிழ்நாடு சட்டமன்றம் 8.5 கோடி தமிழ் மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற மாமன்றம். ஆளுநர் என்பவர் மாநில நலனில் அக்கறை கொண்டவராக, மக்கள் மேம்பாட்டில் ஆர்வம் கொண்டவராக, உண்மையை பேசுபவராக இருக்க வேண்டும். மக்களுடைய பேராதரவோடு பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைந்துள்ள அரசு எடுக்கின்ற முடிவுகளுக்கு ஒத்துழைப்பு கூடியவராக இருக்க வேண்டும். அதைத்தான் அரசமைப்பு சட்டமும் அந்த பதவி வகுப்பிடம் இருந்து எதிர்பார்க்கிறது. ஆனால் நம்முடைய ஆளுநர் அவர்கள் அதற்கு மாறாக செயல்படுகிறார். மாநில நிர்வாகத்தை முடக்கவும், பொது மேடைகளில் அரசியல் பேசியும் அவதூறு பரப்பி வருகிறார். அது அவர் சொந்த விருப்பம் என்று கருதலாம். எனினும் அத்தகைய ஒரு முயற்சியை இங்கும் செய்ய அவர் முனைவது ஏற்புடையது அல்ல. 100 விழா கொண்டாடி சீரும் சிறப்போடு இயங்குகின்ற பேரவையின் புகழ் மங்கிடாத வகையில் பாதுகாத்து வந்த சான்றோர்களின் வழித்தடத்தினை பின்பற்ற வேண்டிய கடமை நமக்கு உள்ளது.
வரலாற்று பெருமை கொண்ட இப்பேரவையின் மாண்பினை பாதுகாக்க வேண்டிய முதல் பொறுப்பு எனக்கு உள்ள காரணத்தால் கீழ்காணும் தீர்மானத்தை மாண்புமிகு பேரவைத் தலைவர்களின் இசைவோடு சட்டமன்ற பேரவை விதி 17 தளர்த்தி முன்மொழிந்திட அனுமதி கோருகிறேன். அனுமதி அளிக்கப்படுகிறது. நன்றி. தீர்மானம். ஏற்கனவே உள்ள நடைமுறைகளை பின்பற்றி தமிழ்நாடு அரசால் தயாரித்து அனுப்பி வைக்கப்பட்ட ஆளுநர் உரையை பேரவையில் படிக்காமல் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் சென்று வருவதை இப்பேரவை ஏற்கவில்லை. மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மேசையில் உள்ள கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்ட ஆளுநர் உரையின் ஆங்கில மொழியாக்கம் இங்கே மாண்புமிகு ஆளுநர் அவர்களால் படிக்கப்பட்டதாக இப்பேரவை கருதுகிறது. அவ்வாறே அவை குறிப்பில் நடவடிக்கை குறிப்புகள் இடம்பெறலாம். மேலும் மரபு வழி நிகழ்வுகள் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களால் படிக்கப்பெறவுள்ள ஆளுநர் உரை தமிழாக்கம் மற்றும் நான் முன்மொழிகின்ற தீர்மானம் அதன் முடிவு ஆகியவை மட்டும் பேரவை நடவடிக்கை குறிப்பில் இடம்பெறலாம் எனும் தீர்மானத்தை நான் மொழிகிறேன். இந்த தீர்மானத்தை அனைத்து உறுப்பினர்களும் ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டி அமைகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. இன்று சட்டமன்ற உறுப்பினர்களின் கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்ட ஆளுநர் உரையின் ஆங்கிலம் மற்றும் தமிழில் அச்சிடப்பட்ட பகுதிகள் மட்டுமே அவை குறிப்பில் இடம்பெறும். வேறு எவையும் அவை குறிப்பில் இடம்பெறாது என்பதையும், அதுபோல் பத்திரிகைகளும் ஊடகங்களும் பேரவைத் தலைவர்களே, இந்த சட்டமன்றத்தை மாண்பை காத்து இன்று தீர்மானத்தை நிறைவேற்றி தந்த மாண்புமிகு உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டுதோறும் அரசின் சார்பில் உரை தயாரித்து அனுப்புவதும் அதனை முறையாக வாசிக்காமல் ஆளுநர் முரண்டு பிடிப்பதும் தொடர்ந்து வருவது நல்லதல்ல. ஆளுநர்கள் மாநில அரசுகளுக்கு இடைஞ்சலாக இருந்து இப்படி செயல்படுவது இங்கு மட்டுமல்ல, பல்வேறு மாநிலங்களிலும் நடந்து வருகிறது. ஒரு நாள் செய்தியாக இதனை கடந்துவிட முடியாது. இன்று சட்ட பேரவை கூட்டத்தின் போது மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்களுடைய உரை கடந்த முறை நடந்ததைப் போலவே ஆளுநர் அவர்களிடமிருந்து வந்த கோரிக்கையான தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்றப்படவில்லை என்பதோடு கவர்னர் அவர்கள் வெளியேறியதற்கு பின்பாக ராஜ்பவனிலிருந்து லோக்பவனிலிருந்து அறிக்கை ஒன்று வெளியாகியிருக்கிறது. நீங்க எல்லாரும் அதை பார்த்திருப்பீங்க. எந்தெந்த காரணங்களுக்காக மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்கள் அந்த உரையை படிக்காமல் விட்டிருக்கிறேன் என்கின்ற விளக்கத்தையும் கொடுத்திருக்காங்க. அதனால அதுக்குள்ள ரொம்ப அதிகமா போக வேண்டியதில்லை. ஆனா என்ன ஆச்சரியம் அப்படின்னா, ஆளுநர் அவர்கள் இம்மாதிரி வெளியேறி செல்வார், உரையை படிக்க மாட்டார், தேசிய கீதத்தை நாங்க இசைக்க போறதில்லை அப்படிங்கிற முன்முடிவுகளோடு மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் அவருடைய உரையை தயாரித்து படித்தார். அப்ப ஏற்கனவே மாநிலத்தினுடைய முதல்வர் அவர்கள் கவர்னர் நிச்சயமாக உரையை படிக்கவிடக் கூடாது என்பதற்காகவே அதற்காக ஒரு பதிலை தயாரித்து வைத்திருந்தார்கள் என்றால், இவர்களுடைய எண்ணம் என்பது கவர்னர் உரையை படிக்க வேண்டும் என்பதாக இல்லை என்பது நிரூபணமாகிறது. அது மட்டுமல்ல, சட்டமன்றத்தில் பல்வேறு முறை நீங்க எல்லாரும் பார்த்திருக்கீங்க, எதிர்க்கட்சியினர் பேசுகின்ற பொழுது வீடியோ ஆஃப் பண்றது, ஆடியோ கொடுக்காம இருக்கிறது, இல்லனா கொடுத்தா கூட கம்ப்ளீட்டா சென்சார் பண்ணிட்டு மந்திரிங்க சொல்ற பதில மட்டும் கொடுக்கிறது. இன்றைக்கு உச்சகட்டமாக வழக்கமா வீடியோவை தான் ஆஃப் பண்ணுவாங்க, இன்னைக்கு உங்களுக்கு ஆடியோவை கூட கம்ப்ளீட்டா கட் ஆஃப் பண்ணிட்டாங்க. பாசிசம் அப்படின்னு பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம்
இன்றைக்கு சட்டப்பேரவையில உங்களோட நூற்றுக்கணக்கான ஊடக நண்பர்கள் முன்னால அங்க என்ன நடந்தது அப்படிங்கறது உங்களுக்கு சொல்றது மட்டும் இல்ல, அதுல எந்த விஷயத்தையும் வெளியில யாரும் போடக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்கறாங்கன்னு சொன்னா எந்த அளவிற்கு ஊடகத்தை பார்த்து இந்த அரசு பயப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். கம்ப்ளீட்டா பிளாக் அவுட் பண்ணிருக்காங்க அசம்பிளி ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னா, அப்ப எதுவுமே வெளியில சொல்லக்கூடாது, எந்த செய்தியும் மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு இந்த அரசாங்கம் நினைக்கிறது. அவர்களுடைய கவர்னர் உரையை இன்று நம்முடைய மரியாதைக்குரிய சபாநாயகர் பேரவைத் தலைவர் அவர்கள் படிச்சிருக்கார். அதில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பற்றி எங்களோட கட்சிக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது சட்டப்பேரவையில நாங்கள் உரையாற்றுறோம். இன்றைய நிகழ்வை பொறுத்தவரை தொடர்ச்சியாக ஆளுநர் தொடர்பான விஷயங்களில் இந்த அரசு ஒரு விதமான ஆதிக்க உணர்வோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது இணக்கமான போக்கு நிலவுவதை இவர்கள் விரும்பவில்லை. அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு மாநில அரசுக்கும் ஆளுநருக்கும் ஒரு மோதல் இருப்பதை போல ஒரு உருவாக்கத்தை கொடுக்க நினைக்கிறார்கள் என்பதுதான் இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியை வைத்து நாம பார்க்க முடியும். இப்ப வந்துட்டு அவரு நீங்க சொன்னீங்க சிஎம் வந்து வெல் ப்ரிப்பேர்டா இருந்தாரு அப்படின்ட்டு. இப்ப கவர்னர் வந்து 9:36 இங்க இருந்து கிளம்புறாரு. 10:02 வந்துட்டு கவர்னர் ஆபீஸ்ல இருந்து ஸ்டேட்மெண்ட் டீடைல்டா வருது, 13 பாயிண்ட் போட்டு வித்தின் 15 மினிட்ஸ்ல ஆன் த வேல வந்துட்டு அவரு வெல் ப்ரிப்பேர்டா வந்தாரு. அது ஆன் த வேல அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் நீங்க வந்து ஆளுநர் உரை அப்படிங்கறத அனுப்பப்படுகின்ற பொழுது அவர் அதுக்கான அப்ஜெக்ஷன்ஸ் ரைஸ் பண்ணிருக்காரு. ஹி ஹஸ் நோட்டீஸ்ட் என்னென்னவெல்லாம் டிஸ்கிரிபன்சிஸ் இருக்குங்கறத அவர் ஏற்கனவே நோட் பண்ணி வச்சிட்டாரு. It is not about the well preparedness. It is about the observation about the speech that has been prepared by the government. அதனால these are all the things. ஏன்னா ஆளுநர் உரைங்கிறது முன்னாடியே அவர் கொடுக்கப்பட்டிருக்கும். அதுல இருக்கிறது எல்லாத்தையுமே அவர் எழுதி வச்சிட்டு தானே இருப்பாரு. அதனால the incident had happened, then immediately the Lok Bhavan has released that. இல்ல அவர் பேசுகின்ற பொழுது அவர் பேச ஆரம்பிச்சு அவரோட வார்த்தை முடிச்சோன்னா மைக் ஆஃப் ஆனோன்னா அவர் உட்கார்ந்துட்டார். அதுக்கு பின்பாக நம்ம பேரவைத் தலைவர் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்றாரு, இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷன் படி நாங்க வந்து இதை பண்றோம், எங்களோட கஸ்டமரி ரைட் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாரு. See what ஒரு கவர்னர் வந்து அங்க என்ன கேட்கிறாரு, எந்த இடத்துக்கு சென்றாலும் அந்த இடத்தில் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்பது ஒரு மரபு. தேசிய கீதம் இசைக்கிறதுல மாநில அரசுக்கு ஏன் இந்த பிடிவாதம்? கடைசியில வந்து எண்ட் ஆஃப் த செஷன் வந்து தேசிய கீதம் பாடினாங்க. இல்ல இட்ஸ் a tradition. பிஜேபி ஏற்கனவே வந்து இருக்கு. நான் என்ன சொல்றேன், ட்ரெடிஷனை வந்து இல்ல ஏடிஎம்கே பீரியட்ல வந்துட்டு இந்த பிராக்டிஸ் இருந்திருக்கு. அண்டர்வேர்ல்ட் ட்ரெடிஷன் போது how can இல்ல நான் என்ன சொல்றேன், ட்ரெடிஷன் which is breaking some of the constitutional norms we can accept it. ட்ரெடிஷன் என்ன கேக்குறாங்க, தேசிய கீதம் இசைக்கிறதுல என்னங்க புதுசா வந்து ட்ரெடிஷனை வந்து மாத்த முடியாது? தமிழ்தாய் வாழ்த்தும் தேசிய கீதம் ஈக்குவலாக மரியாதை கொடுக்கப்பட வேண்டும். அந்த ஒரு பாரம்பரியம் அப்படிங்கிறது ஆளுநர் மாளிகைக்கு இருக்கு. அததான் அவர் கேட்கிறாரு. இதுல ஏன் பிடிவாதம் இருக்காங்க? கருத்துக்களை சொல்வதற்கு 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தான் சட்டப்பேரவையில் அனுமதி இருக்கு, ஆளுநருக்கு அல்ல என்று சபாநாயகர் கூறியிருக்கிறது. அந்த விவகாரத்தை எப்படி பார்க்க நீங்க வந்து எக்ஸ்ட்ரானரி சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படிங்கும் போது அதுக்குள்ள நீங்க ஃபிட் இன் பண்ண முடியாது. ஓகே, when something is happening extraordinary, நீங்க சாதாரணமான நிகழ்வுகள் நடக்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மட்டுமே அதை பார்க்க முடியாது.